கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்க்கதரிசிகளுக்கும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கும் தீர்க்கதரிசன மாணவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் பாடமானது தீர்க்க தரிசனங்கள் உருவாகும் முறையை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனத்திலே, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே தீர்க்க தரிசனங்களின் ஆரம்பமாக இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பார் என்பது ஒரு தீர்க்க தரிசனம். கிறிஸ்து பிறந்து மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார் என்பதே ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. எந்த இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு பதிவு காணப்படுகிறதோ, அல்லது எந்த ஆத்மாவிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்கிற ஒரு எண்ணம், ஒரு உறுதியான நம்பிக்கை காணப்படுகிறதோ,